வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு தாச்சியில் 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கட் பண்ண அரை பெரிய வெங்காயம், கட் பண்ண சின்ன தக்காளி ஒன்று, தேவையான அளவு உப்பு நல்லா வதக்கி விட்டுறணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 கொத்து கருவேப்பிலை, பொடியாக தோல் சீவி பொடியாக நறுக்குன கேரட் நல்லா கிளறி விட்டுக்கணும். மசாலா எல்லா பக்கத்தும் போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக விடணும். நிமிஷம் ஆச்சு, கேரட் வெந்திருக்கும் நேரம். கிண்டிட்டு இறக்கி விட்டுற வேண்டியதுதான். சுவையான கேரட் வறுவல் ரெடி. தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை விட லெமன் சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.